இனிப்பான பொங்கல், நம்மளோட தமிழர் திருநாள். ஸோ அந்த பொங்கல் பத்தின நினைவு. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் முதல்ல எல்லாருக்கும். அ நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். ம். நெறைய கோபப்படுவோம், சந்தோஷப்படுவோம், குதூகலப்படுவோம், பசி வரும். அப்புறம் வந்து ஏமாற்றத்துல அழுகை வரும். சிருங்கார ரசம் உண்டு. இதெல்லாம் வேற. ஆனால் மனிதனுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நன்றி நன்றி உணர்வு. உணர்ச்சி. எந்த பாவம் செஞ்சவங்களுக்கும் உய்வு உண்டு. விமோச்சனம் உண்டு, பரிகாரம் உண்டு. ஆனால் நன்றி மறந்தவர்களுக்கு கிடையாது. இது வள்ளுவர் சொல்ற ஒரு கோபமான குறள். நம்மளுக்கு நெறைய கண்டிச்சு சொல்லுவாரு வள்ளுவர். சில இது வந்து அப்படியே நம்மள கெஞ்சி சொல்ற மாதிரி சொல்லுவாரு. அதுல வந்து "எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். வேண்டாம் உய்வில்லை இல்லை செய்நன்றி செய்நன்றி கொன்ற கொன்ற மகற்கு" அப்படின்னு ஒரு கடுமையான சொல்லாடலோடு வள்ளுவர் சொல்லக்கூடிய இந்த குறள் இது. அந்த நன்றிக்கு நாம ஒரு பண்டிகை எடுக்கிறோம்னா, அது நம்மளுடைய தமிழர் திருநாள் பொங்கல் தான். என்ன நன்றின்னா, நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி பண்றாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயம். நம்ம போயிட்டே இருக்கோம். கையில இருக்கிற ஒரு பொருள் கீழ விழுந்துருச்சு. நம்ம குனிந்து எடுக்கவும் முடியும்னாலும், பக்கத்துல இருக்கிறவங்க உடனே அத எடுத்து குடுக்குறாங்க அப்டின்னா, அந்தக்கு ஒரு நன்றி சொல்றோம். நமக்கு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி குடிக்க முடியாம இல்ல. ஆனா ரொம்ப தாகத்துல இருக்கிற இடத்துல ஒருத்தர் கொண்டு வந்து குடுக்குறாருன்னா, அது சின்ன உதவி தான் அந்த நேரத்துல. ஆனால் அந்த நேரத்துல அது வந்து நமக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும். அதனால தான் "காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்து. ஞாலத்தின் மானப் பெரிதுன்னாரு." சின்ன உதவியா இருக்கலாம். அதோடைய விலை குறைவா இருக்கலாம். அந்த நேரத்துக்கு அப்புறம் அது தேவையே படாம போயிருக்கலாம். ஆனால் அந்த மொமெண்ட்ட நாம எப்பயும் நினைக்கணும்னு சொன்னாரு பாருங்க. அதுதான் நன்றி. அந்த நன்றிக்கான பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை.